சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இந்த வேளையில் உன் துணையை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சாயப்பா பேச வந்தேன். என் அன்பு குழந்தையே, யார் ஒருவருக்காக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் மட்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது. பாவத்திலும் பெரிய பாவம் நம்பிக்கை துரோகம். இதை யார் ஒருவர் உன்னை நம்பி இருக்கிறாரோ அவர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த செயலிலும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யவே கூடாது. என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதுதான். என் குழந்தைகளும் இதை கேட்டு அதன் வழியில் நடந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, இன்று உன் கண்ணீருக்கு காரணமான உன் துணை உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை வாழ்வில் வேண்டாம் என்று உதறி விட்டு சென்ற உன் துணை இன்று பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். உன் கண்ணீரின் பாவத்தையே அவரால் சுமக்க முடியாத பாரமாக இருக்க பொழுது இன்னும் அதிகமான பாரத்தை அவர் ஏற்றிக்கொண்டே தான் செல்கிறார். இன்னும் அதிகமான பாரத்தை அவர் ஏற்றினால் அந்த பாரமே அவரால் தாங்க முடியாமல் அது அவரையே அழித்துவிடும். இதை உணர்த்ததான் நான் இன்று உன் துணையை காண சென்றேன். இதை நான் அவரிடம் எச்சரித்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீரின் பாவத்தையே அவரால் இந்த ஜென்மத்திலே சுமக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அவர் செய்யும் பாவம் என்ன தெரியுமா? உன்னையும் உன் துணையையும் பிரித்து இந்த பிரிவில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? உன்னை சுற்றி உள்ள நம்பிக்கை துரோகிகள் அவர்களிடத்தில் இன்றும் அவர் உறவாடி கொண்டு தான் இருக்கிறார். இன்றும் இப்பொழுதும் அவர்களோடு பேசி அவர்களோடு உறவாடி வருகிறார். என் அன்பு குழந்தையே, அப்படி இருந்தால் இன்னும் உங்கள் பிரிவு அதிகமாகத்தான் ஆகும். இந்த நிலையை உங்கள் சாயப்பா நான் விரும்பவில்லை. அதனால் தான் உன் துணையை உன் துணையை எச்சரித்து விட்டு இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லலாம் என்று உன் சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். இது சரிதானா என் அன்பு குழந்தையே? இது சரிதானா? நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களோடு உறவாடினால் வாழ்க்கை எப்படி இனிமையாக இருக்கும்? அங்கே பிரச்சனைகளும் சண்டைகளும் வருத்தங்களும் கண்ணீர்களும் அதுதானே அதிகமாகிக் கொண்டு இருக்கும். இதை கூட புரிந்து கொள்ளாமல் இன்று உன் துணை அவர்களிடத்தில் உறவாடி கொண்டிருக்கிறார். இது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதனால் எச்சரித்து விட்டேன். இனி இது போல நடக்காது என்று அவர் மனதார நினைக்கவும் வைத்து விட்டேன். இனி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் நல்ல மனதுக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.